ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் காத்திருக்குதா வந்து தகவல் வருது. போகிற போக்கு பார்த்தா அவர் பூச்சியில் பதவி கூட கொடுத்துருவாங்க போல. துரைமுருகன் ரெஸ்ட்டில் இருக்கிறார், நீங்கள் வேணால் இருந்துக்கணும். தேவை ஏற்பட்டால் டிடிவி கூட கை கொத்துவார், சசிகலா போய் பார்ப்பார், யார் ஒன்று என்ன வேணால் பண்ணுவார். அவர் இப்போ எதிர்பார்த்துக்கிறார், ஒருவேளை துரைமுருகன் தூக்கிட்டா நம்மளை பூச்சியில் ஆக்கிடுவாங்களா? அந்த அளவுக்கு அதிமுக இருக்குது. அதெல்லாம் இருக்காது. ஏதோ பெரிய பொறுப்பு கேட்டுனுங்கிறாப்புல. பதவி வேணும், பதவி இல்லாமல் இருக்க முடியாது. தேமுதிகவுடைய பிரேமலதா அவங்களுக்கு வேற பதவி வேணும். பதவியில் அவங்க கட்சியில் இருக்குது, அவங்க கட்சியில் தம்பிக்கு பதவி வேணும். நேருடைய துறையில் நடந்த முறைகேடுகள் அப்படியே ஆவணமாக கிடைக்குது. அதனால் இந்த மாதம் KN நேருக்கு கொஞ்சம் சிக்கல் தான். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கல்ல, அப்படியே உட்காந்தாரு. நாங்கள் வந்து எங்கள் தலைவர்கள் எப்படி தெரியுமா, அது சரிங்க, அந்த வழக்கு பற்றி சொல்லுங்கள். இந்த வழக்கு வந்து ஒரு பழி வாங்கும் நடவடிக்கை. ஆட்சியில் பவர்லேருந்து இறங்குற காலம், அடுத்து தொடருவாங்களான்னு தெரியாது. அப்போ இந்த வழக்கை வச்சு செய்வாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணோம், வச்சு செய்யும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைய அரசியலில் வந்து பல பேர் பலவிதமாக அணிகள் மாறினாலும் அவர்கள் எந்த நிலைப்பாடோடு சென்றார்கள் என்பது பல சந்தேகங்கள் இருக்குது. இன்றைக்கு பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து சந்திச்சிருக்காரு. அது பரபரப்பாக பேசுகிறாங்க. அதே போல் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதிமுகவா திமுகவா யார் அதிகம் சீட்டு தராங்களோ அப்படின்னு ஒரு இழுத்து அவங்க சைடு நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவுக்கு வர்றதாகவும் தகவல் இருந்த நேரத்தில் திடீர்னு அவங்க வந்து அவங்களுடைய கூட்டணியை திமுகவோடு இணைந்ததாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்படி பரபரப்பாக பேசக்கூடிய சூழ்நிலையிலும் முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்களுடைய வழக்கை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் தூசி தட்டி எடுத்திருக்காங்க. அது சம்மந்தமாகவும் வந்து முத்தலிப்பு சார்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுக்கு திடீர்னு சந்திப்பு. திமுக 5 ஆண்டுகளில் வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் காத்திருக்குதா வந்து தகவல் வருது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? போகிற போக்கு பார்த்தா அவர் பூச்சியில் பதவி கூட கொடுத்துருவாங்க போல. துரைமுருகன் ரெஸ்ட்டில் இருக்கிறார், நீங்கள் வேணால் இருந்துக்கங்க. அதாவது OPS ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை. அவர் வந்து ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்த ஒரு அதிமுக தலைவர் இல்லை அப்படின்றதுக்கு பல இது நான் சொல்லியிருக்கேன். அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள்னால் அவங்களுக்கு கடுமையாக திமுக எதிர்ப்பு இருக்கும். இந்த லாப நஷ்டம் பார்க்குறவங்க வேணால் போவாங்க. இப்போ இருக்கிற இந்த அமைச்சர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அதிமுகவோட ஒட்டுதல் இல்லாமல் இருந்திருப்பாங்க, நடுவில் வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும். பரம்பரை இதுன்னு பார்த்திங்கன்னா முத்துசாமி மட்டும் சொல்லலாம், அவர் ஒரு அமைதியான மனிதர் போயிட்டார். மற்றபடி எல்லாம் பாருங்கள், ரகுபதிலாம் வந்து ஒரு இதுக்காக மாற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட ஆள். சேகர் பாபு, ராஜகண்ணப்பெல்லாம் ஒரு பியூர் அதிமுகலாம் கிடையாது. இவங்களாம் ஒரு லாப நஷ்டம் பார்த்து இருந்தவங்க. 96 தோத்தவொன்னு ஓடி போனவங்க. KKSரும் ஓடி போனார். இந்த மாதிரி ஓடி போனவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கி திமுகவில் போய் உட்காந்துக்கிட்டு. செந்தில் பாலாஜிலாம் என்ன ஏவாவெல்லாம் இந்த பாக்யராஜ் கட்சி தானுங்க இருந்துட்டு அங்கேயும் இங்கே வந்துட்டு போன ஆட்கள். அதனால் நீங்கள் பியூர் அதிமுகன்னு இருக்காங்களே. இப்போ அன்வர் ராஜா பியூர் அதிமுக. அவர் கிறகம் அவர் அங்கே போய் உட்காந்துக்கின்னு பூச்சி முருகன் சொல்லிட்டார், அண்ணா தனியாக அன்றைக்கி போர் அடிக்குது, டெய்லி வந்துருங்கண்ணே, 2 பேரும் கார் டோரை திறக்கணும். நான்லாம் டோர்லாம் திறக்க மாட்டேன். இல்லைண்ணே நான் திறக்கிறேன், நீங்கள் வணக்கம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அவர் தலைமை நிலை செயலர். அவர் ஆக்சுவலாக தலைமை நிலை செயலர் வேலையே அது கிடையாது. கண்டிப்பாக ரிசீவ் பண்ணி டோர் திறக்கலாம். அது திமுக வந்து பகுத்தறிவு சுயமரியாதை இயக்கம்ல. அதனால் தலைவர்கள் வரும்போது அவங்க டோரெல்லாம் திறக்கணும். போட்டோம். இதெல்லாம் இது காலமாக இதெல்லாம் சாதாரணமாக சகஜமாக மாறி போய் ஜகஜம் அப்படின்னு வார்ப்பில்லையா நம்ம வடிவேல், அது மாதிரி மாறி போச்சு. அப்போ OPS என்ன பண்ணுவார் அப்படின்னா, OPS இது வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவர் 2001க்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 98 நம்ம இவர் நிற்கிறார் பெரியகுளம் தொகுதியில். அப்போ தேனி கிடையாது, பெரியகுளம் தொகுதி. நம்ம டிடிவி எம்பிக்கு நிற்கிறார். அப்போ இவர் அங்கே கூட அந்த இதுக்கு வேலை செய்கிறார். அதுக்கு பார்த்து பிடிச்சி போச்சு யாருக்கு, டிடிவிக்கு. இப்போவே இந்த இது காட்டுறாருன்னா அப்போ என்ன பணிவு காட்டியிருப்பார். அண்ணா வணக்கம்னு இருப்பாப்புல. வணக்கம்
எங்கப்பா யாரையும் காணும், யாரோ வணக்கம்னு குரல் கிடச்சி, ஆனால் கீழே பாருங்கண்ணா அப்படின்னா. கீழே எங்கேப்பானா எங்கேயா பூந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் வாப்பா வெளியே வாப்பா முகத்தை காட்டுப்பானோண்ணா அண்ணா வணங்கண்ணே, ஏன்பா நிமிந்து முகத்தை காட்டுப்பானோண்ணா நான் வணங்கண்ணே. இவ்வளோ பணிவாகிறியப்பா, எந்த ஊருப்பான்னா அண்ணா அது மாதிரி நான் போடி நாயக்கனூர். போடி நாயக்கனூரா, ரைட்டு நம்ம ஆளுகள் தான், வாப்பா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அண்ணா இல்லைண்ணே அப்படி இப்படின்னு நிமிந்து பார்க்காம பேசியிருப்பார். மனம் காந்தோன்னா அவர் போய் சித்திட்ட சொல்லியிருப்பார், சித்தி எதிர்பார்க்க முடியாது, சூப்பர் ரோபோட் பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பிடிச்சி போயிருக்கோம். அப்புறம் ஜெயலலிதாவுக்கு இதில் ஒர்க் பண்ணார், ஆண்டிப்பட்டியில் தலைமை ஏஜெண்ட்டாக. அதில் இவர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களும் சசி நீ சொன்ன மாதிரி தான் சூப்பர் ரோபோட் நல்லா எல்லாம் நின்று குனிஞ்சு நிற்கிறாப்புல, முகத்தை கொத்த பார்த்து பேச மாட்டேங்கிறாப்புல. சமயத்தில் வணக்கன்றாரு, தேடி பார்த்தா கீழே கிடக்கிறாப்புல, எழுந்திரிச்சு அந்தளவுக்கு பணிவாக்குறாப்புல அப்படின்னு. அவர் 2001 அவங்க டான்சி பிரச்சனை வரும்போது தான் முதல்ல இவர் எம்எல்ஏ ஆக்கி இவரை முதல்வராக்குறாங்க. அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை இப்படி தான் அவர் வராரு. பணிவு தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர். நீங்கள் அதிலலாம் யாருக்கும் அந்த அரசியல்லேருந்து தெனாவட்டுலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் அவர் கிடையவே கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒரு அன்பான அதிமுககாரங்க பெரும்பாலும் அப்படி தானே இருப்பாங்க. அதில் இவர் அடுத்த கட்ட வளர்ச்சி வரும்பொழுது ஒவ்வொரு கட்டத்துலேயும் 3 தடவை கிட்டத்தட்ட அவர் முதல்வராக இருந்தால் அதை திருப்பி கொடுக்குறாரு. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது, பணிவு காட்டுறாரு, எல்லாம் பக்காவாக இருக்கார். அவங்க மறைவுக்கு பிறகு தான் இவர் 2016 முதல்வராகவும் ஆக்குறாங்க. ஆனால் இவரை எடுப்பார் கைப்பிள்ளைனால இவரை எடுக்க வேண்டியவங்க எடுத்துடுறாங்க கையில். அது சசிகலா கொஞ்சம் நல்லா கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சா நீ வேலைக்கு நானே இருந்துக்கிறேன்ட்டு அவங்க மாறுறாங்க. அப்போ போய் இந்த தர்மயுத்தம் நடத்துனார். அப்புறம் தர்மயுத்தம் யார் சொல்லி நடத்தினேன்னு இவர் சொன்னார். இவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏன்னா அவர் சொல்லி தான் நடத்தினேன், இவர் சொல்லி தான் நடத்தினார். அதுக்கப்புறம் தனியாக ஒரு 11 பேரை பேத்துன்னு போனார். இவர் பயங்கரமாக வரும், கட்சியை உடைப்பாருன்னு பார்த்தா 11 பேர் தான் அவர் கூட போனாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பிஜேபி இவரை கையில் எடுத்து அவங்க மேலே இருந்து அதிமுகவில் திணிச்சாங்க. அன்றைக்கி அவர்களுக்கு 4 வருஷம் ஆட்சி இருக்குது, சரி மேலே தயவு தேவைன்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர். அப்போ டிடிவி இவங்களாம் வெளியே போனால் தான் உள்ளே வருவேன்னு சொல்லி வெளியே போன அப்புறம் தான் உள்ளே வந்தார். ஆனாலும் இவருக்கு தேவை ஏற்பட்டால் டிடிவி கூட கை கொத்துவார், சசிகலா போய் பார்ப்பார், என்ன வேணால் பண்ணுவார். இவர் பிள்ளைங்களுக்கு மொத்தம் பார்த்துக்கிட்டார தவிர கட்சியில் இவருக்கு இருக்கிற அந்த மற்ற நிர்வாகிகள் அவங்க எதுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க பிஜேபியிலேருந்து, கட்சியை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி நீங்கள் எங்கள் கைக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் கைக்குள்ளே கட்சி வந்தால் எங்கள் கைக்குள்ளே கட்சிக்கிற மாதிரின்னு. அதுக்கு இவர் வருத்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லாட்டி அண்ணாமலை இவரை கையில் எடுப்பாரா, இல்லை டிஎம்கே இவரை கையில் எடுக்குமா? அதிமுகலேருந்து ஒரு மாபெரும் தலைவரை, ஒரு ஒருங்கிணைப்பாளரை போய் இன்னொரு கட்சி கையில் எடுக்க முடியுமா? இப்போ துரைமுருகனை ஏடிஎம்கே கையில் எடுக்க முடியுமா? துரைமுருகன் கூட அவனை ஆராசாவை எடுக்க முடியுமா? ஆனால் இங்கே இவரை கையில் எடுத்து ஆப்ரேட் பண்ணாங்க. அப்போ இவர் எவ்வளோ பலவீனமானவர் பாருங்கள். அங்கே உட்காந்துட்டு கலைஞர் பெஸ்ட்டு சொல்லலாம், கலைஞர் பெஸ்ட்டு தான், இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அதை அதிமுக சொல்ல மாட்டான். அப்போ அதிமுகனா இவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாருன்னா அது அடிப்படையிலேயே எல்லாருக்குமே கோபம் வரும், பிரச்சனை வரும். அப்புறம் அவங்களோட போய் சேர்ந்துக்கிறது, இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுறது, இப்படியே ஏகப்பட்ட குழப்பம், மன உளைச்சலை ஏற்படுத்திட்டார் எடப்பாடிக்கு. அப்போ அவரால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை உருவாக்கி கட்சி செயல்பட முடியாமல் போய் இந்த கேப்பில் அண்ணாமலை செயல்பட்டு நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி, அதிமுக பாரு ஒன்றுமே இல்லைன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி இவர்கள் எல்லாம் கட்சிக்குள்ளே பிரச்சனை அடித்து மாபெரும் தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி இதை ரொம்ப பேர் நம்பிட்டான். நான் சொன்னேன், அவர்லாம் அப்படிலாம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு தெரியாது அவர் மாபெரும் தலைவர் இல்லைங்க, அவர் ஒன்றுக்கும் இல்லைங்க, அவர் சும்மாங்கன்னா கேட்கவே இல்லை, யாருமே இல்லாமல் தனியாக அவர் பாருங்கள் கட்சியை அவர் கைகளை கொண்டு வந்துடுவார், அவர் தான் போச்சுறாங்க. ஏங்க அந்த அளவுலாம் வருத்தம் இல்லைங்கன்னா கேட்கல, கட்சியில் பார்த்தா அந்த அளவு வருத்தம் தெரிஞ்சது. அதிமுக அலுவலகத்தில் போய் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக தொடர்ந்து இருந்தவர், கட்சி தலைவராக கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், ஒரு கட்சி ஆஃபீஸில் போய் கும்பலை கூட்டு போய் இந்த வேலைலாம் பண்ணுவாங்களா? அப்போ அது அவருக்கு பெரிய மைனஸ். இதெல்லாம் கடந்து முடிஞ்சு தான் லாஸ்ட்டில் கட்சியை விட்டு இவரை வெளியேற்றுகிறார்கள். அதற்கு பிறகு சுற்றினேங்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன், இதை பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியல. தை பிறந்தால் வழி பிறக்கும், ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துடுவான்ற மாதிரி. டாப்லையா அண்டர் கிரவுண்டில் போயிட்டீங்க. இப்போ போயிட்டு என்ன இதுக்கு நடுவில் போய் பார்த்தாரு இவரை, ஸ்டாலின்லாம் பார்த்துட்டு அரசியலில் பகைவர்களை நிரந்தர எதிரியெல்லாம் உருட்டினார். இவர் ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் பிரதமரெல்லாம் இவர் என்ன பண்ணுறது, வர்றப்பெல்லாம் பார்க்குறது, ஒரு பூச்செண்டை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறது. அந்த தடவை பிரதமர் அனுமதிக்கவே இல்லை. அப்புறம் அங்கே எங்கே போய் பார்த்தாரு, ஒன்றும் பண்ணல. லாஸ்ட்டில்
வேறு வழி இல்லாமல் இப்போ திமுகவில் போய் பூச்சாண்டி காமிச்சிருக்காரு. திமுக ஆட்சி தான் தொடரும்னு சொல்லிக்கிறாப்புல. ஆமாம், 2வது முறை முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இவரை விட அவர் கூட இன்னும் ஒரு படி மேலே போயிட்டார். அந்த ஐயப்பன் ஒருத்தர் எம்எல்ஏ, அம்மாவே அதான் விருப்பப்படுறாங்கன்ட்டாப்புல. ஜெயலலிதாவே இந்த ஆட்சி தொடரணும், எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் தொடரணும்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டாப்புல. அவன் கடவுளை வந்து சொல்கிறான். ஆமாம், இன்னொரு சந்தேகமாக இருக்குது. சசிகலா அம்மா வந்து புதியதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு, அதில் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து சேர்க்கலன்னு ஒரு காரணத்தில் வந்திருக்கலாமா? அவர் யாருமே சேர்க்க மாட்டாங்க அந்தம்மா. அதனால் அவர் இப்போ எதிர்பார்த்துக்கிறார், ஒருவேளை துரைமுருகன் தூக்கிட்டா நம்மளை போச்சல் ஆகிடுவாங்களா? அந்த அளவுக்கு அதிமுக இருக்குது. அதெல்லாம் இருக்காது. ஏதோ பெரிய பொறுப்பு கேட்டுனுங்கிறாப்புல. பதவி வேணும், பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அம்மான்னு சொன்ன பிறகு தேமுதிகவுடைய பிரேமலதா அவங்களுக்கு வேற பதவி வேணும். பதவியில் அவங்க கட்சியில் இருக்குது, அவங்க கட்சியில் தம்பிக்கு பதவி வேணும். அதான் அவங்க குறிக்கோள். அவங்களுடைய ஒரே குறிக்கோள் தம்பிக்கு பதவி வேணும். இல்லை, அவங்க திடீர்னு, அதாவது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கோயம்புத்தூரில் வேலுமணி அவர்களோட பேச்சுவார்த்தை, ராஜ்நாத் சிங் அவர்களுடைய சந்திப்பு, இப்படியெல்லாம் பரபரப்பாக அவங்க உறுதியாயிடுச்சு, என்டிஏ கூட்டணிக்கு உறுதியாயிடுச்சு, சீட்டை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல் வெளியில் வந்த நிலையில் முதலமைச்சரை சந்தித்து அண்ணன் ஆட்சி வந்து தொடரணும், அண்ணனுக்கு நான் ஆதரவாக இருக்கேன், தேர்தலை வந்து நான் வந்து கூட்டணியில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஆனால் திமுக தரப்புலன்னா இவங்க எதிர்பார்க்குறப்பெல்லாம் சீட்டு தரமாட்டாங்களாம். 4 சீட்டு இவங்க வந்து எம்பி வந்து கேட்டிருக்காங்க போல. இப்படி அவங்க போயிருக்கு. 4 சீட்லாம் இல்லை, 6 சீட்டுக்கு மேலே கொடுப்பாங்க. 8லாம் கொடுத்தா சண்டை வந்துடும், அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களே 6 சீட்டுன்றாங்க. இப்போ காங்கிரஸ் இல்லாத நிலைமை திமுகவுக்கு. காங்கிரஸ் இல்லைன்னா இவங்க கொஞ்சம் எல்லோரும் கூட்டி கேட்பாங்க, அது ஈடுகட்டு ஏதாவது பண்ணுவாங்க. காங்கிரஸ் கூட பெரிய சண்டை ஓடிட்டுருக்குது. தாவேகா கூட அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொன்ன தகவலோட கூடுதல் தகவல்லாம் மறுபடியும் நான் கேட்டேன். நமக்கு நம்ம ஆளுங்க ஏதாவது இது பண்ணால் மறுபடியும் அவங்க உறுதிப்படுத்தி கேட்போம்ல. இன்றைக்கி காலைல கேட்டதுக்கு, சார் ரொம்ப சிம்பிள் சார், 6 வண்டி மாறி போனார் சார் கேசி வேணுகோபால். யார் அங்கே போய் பார்த்தாரு? ஜான் ஆரோக்கியசாமி கேசி வேணுகோபாலாம் சந்தித்து பேசினாங்க சார். அதனால் அரசியல் காலம் மாறுது. ஆமாம், தேமுதிக வந்து வந்தது காரணம் இதுதான். திமுக வரவேற்றது கூட சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் காங்கிரஸ்க்கு ஒரு செக் வைக்கலாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் இல்லாத ஈடுகட்டணும் மாபெரும் பத்திரிகையாளர்லாம் சொல்லுங்கிறாங்க. இது ஒரு கட்சின்னு அது காங்கிரஸ் கூட கொண்டு போய் கம்பேர் பண்ணுகிறாங்க. இது ஒன்று. காங்கிரஸே அங்கே போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு ஒன்று. நான் சொன்னது இல்லைன்னு சாதித்தவங்களெல்லாம் நான் வந்து இன்றைக்கி 2-3 கேள்வி கேட்டேன். மணிசங்கர் ஐயர் காங்கிரஸுடைய மூத்த தலைவர், தாவேகாவுடன் காங்கிரஸ் போனால் அதல பாதாளம் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ எப்படி அவர் கொடுக்குறாரு? கதர் சட்டைகள்னால் சண்டை வரும், சட்டை கிளியும் அப்படின்னு வைகோ சொல்கிறாரு. அவர் ஏன் திடீர்னு காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறாரு? காங்கிரஸ் கூட நாங்கள் இருக்கிறோம், காங்கிரஸ் எங்கள் கூட தான் இருக்குன்னு ஏன் திமுக சைடில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த பத்திரிகையாளர் போய் கேட்க மாட்டேங்கிறாங்க? கேட்டால் அடி விழும். அடினா கையில் அடிக்கிறது கிடையாது, அடி வயிற்றில் அடிச்சிடுவாங்க. அதனால் எதுக்கு வம்பு, இவங்களை ஏன் நம்ம ஏன் கோவம் ஏற்றணும்னு சொல்லிட்டு கம்முன்னு இருப்பாங்க. அப்போது காங்கிரஸும் தாவேகாவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது. இது ஒரு இன்னொரு திமுக சார்ந்த ஒரு அந்த பீட்டு பார்க்குற ஒரு பத்திரிகையாளர் கேட்டால், போனால் போட்டும் போ அப்படின்றாராம். போனால் போகட்டும் போடா அப்படின்னு காங்கிரஸ். ஆமாம் ஆமாம். இந்த அம்மையார் வந்து இந்த திடீர் முடிவு வந்து அங்கே கட்சியில் இருக்கிறவங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து அது விரும்பலை அப்படின்னா, ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா மாவட்ட செயலாளருடைய விருப்பத்து இணங்க தான் நான் திமுகவில் சேர்ந்திருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இந்த ஓட்டெடுப்பு சும்மா சீட் வச்சாங்களா அதெல்லாம் அம்பக்கு. அப்போ முந்தா நாள் அங்கே போய் பேசிட்டு எல்லாம் பண்ணிங்களா? அதுன்னு தம்பிக்கு உடனே சீட்டு வேணும், ராஜ்யசபா சீட் இப்போவே வேணும். இல்லைங்க அடுத்த சிட்டிங்கில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்லை இப்போவே வேணும் அப்படின்னா அதுதான் உடனே தரணும் போயாச்சு. தம்பி தான் முக்கியம், தம்பி நலம் தங்கள் நலம். அதுதான் கேட்டால் விஜயகாந்த் இருந்திருந்தால் இதை தான் விரும்பியிருப்பார். விஜயகாந்த் ஆஃபீஸ் சொல்லி இருக்கோம் அப்படின்வாங்க. அவரை தான் நான் பாடுபடுத்துனாங்க தெரியும்ல. அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு கையை தூக்கி ரொம்ப கொடுமையாக காலகட்டத்தில். அப்புறம் திமுகவுடைய மூத்த அமைச்சர் KN நேருடைய அந்த வழக்கை வந்து உடனடியாக வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. திடீர்னு அந்த தேர்தல் நெருங்க இவங்களுக்கெல்லாம் நெருக்கடி வருமா? உச்சநீதிமன்றம் இல்லை, உயர்நீதிமன்றம். சாரி, உயர்நீதிமன்றம். அது என்னன்னா, அந்த KN நேரு தம்பி அலுவலகம் வீடுகள், அருண் நேரு அலுவலகம் வீடுகள், KN நேரு சம்மந்தப்பட்ட இது எல்லாத்தையும் வந்து வேற ஒரு வழக்கில் அந்த 80 வரை அவர்
அது இல்லை, வேற ஒரு வழக்கு சிபிஐ வழக்கில் அதை பேஸ் பண்ணி இடி ரெய்டு போகிறாங்க. ஒரு கடன் வாங்கின விஷயத்தில் ரெய்டு போனப்போ எல்லா ஆவணங்கள், ஏகப்பட்ட ஆவணங்கள் எடுக்கிறாங்க. நேரு, இது ரவிச்சந்திரன், அவர் தம்பி கேஎன் ரவிச்சந்திரன், நேரு பையன் அருண் நேரு, இன்னும் பலர் அவங்க சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த பிறகு அந்த ரவிச்சந்திரன் தரப்பு நீதிமன்றம் போய் அந்த வழக்கு ரொம்ப வருஷம் வழக்கு அப்படின்னு ஏதோ இது பண்ணி அந்த வழக்கே குவாஷ் பண்ணிடுறாங்க. அந்த வழக்கை குவாஷ் பண்ணோன்னா இடி ஒன்றும் பண்ண முடியாது. இடி சும்மா இருந்தது. ஆனால் இடியில் இருக்கிற ஆஃபீஸர் சும்மா இருப்பாங்களா? சரி, என்னதாங்க இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கலான்னு பார்த்தா நேருவுடைய துறையில் நடந்த முறைகேடுகள் அப்படியே ஆவணமாக கிடைக்குது. அதை எடுத்துடுறாங்க. ஆமாம், புதையல் மாதிரி கிடச்சிருக்குது. அப்புறம் அதை பார்த்தா இப்போ நியமனத்தில் ஒரு 151 2500 சில்லறை நியமனத்தில் ஒரு 151 நியமனம், 20 லட்சம் 25 லட்சம் 35 லட்சம் வாங்கியிருக்காங்க. 1000 கோடிக்கு மேலே முறைகேடு மொத்தமாக கணக்கு போட்டால் இது அதோட கம்மி. அப்போது இந்த விவகாரத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்குது, ஆதாரங்கள் சிக்குது. அதை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுக்குறாங்க, தமிழ்நாடு டிஜிபிட்ட. ஏன்னா அவங்க ரைடு கீடு எதுவும் பண்ண முடியாது, ஒரு வழக்கு இருக்கணும். இது ஒரு அமைச்சர் அவர் துறையில் இப்படி நடந்திருக்குன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணணும், வழக்கு பதிவு பண்ணி 13B அந்த இதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுன்னு வாங்க, அதில் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும். அது செய்யுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் வாங்கி வச்சுக்கிறார், ஒன்றும் செய்யலை. மறுபடியும் கேட்டால் பதில் இல்லை. இதுக்கு நடுவில் அந்த டெண்டர் விடுறதில் பிரச்சனை வருதுன்னு அதில் பல கோடி ஊழல்னு சொல்லிட்டு அதை பெரிய ஆவணங்களோட மறுபடியும் டிஜிபிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கும் ஒன்றும் நடக்கலை. இதுக்கு நடுவில் இது ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விவகாரங்களில் பெரிய அளவில் ஒரு ஊழல்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய எல்லாமே 200 பக்கம் 300 பக்கம் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னா பண்ணல, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இன்னும் சிலரும் மதுரை கோர்ட்லலாம் வழக்கு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விவகாரத்தில் நம்ம எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இவங்க பாருங்கள் வழக்கு போட மாட்டேங்கிறாங்க, அதனால் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய உத்தரவு போடுங்கன்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்குது. இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கொடுத்தாங்க, வழக்கு பதிவு ஏன் பண்ணல, அது பண்ணுவோம், நாங்கள் விசாரிச்சு தான் பண்ணுவோம். நம்ம எல்லா ஆதாரம் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஒன்று பண்ணுறதுக்குன்னா நாங்கள் இது அவர் பேருக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சிரும், அதனால் நாங்கள் தீர விசாரிச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். டிஜி ஒதுங்கிறாரு, நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமிச்சிட்டேன் விசாரிக்க சொல்லின்னு அவர் ஒதுங்கிறாரு. நாங்கள் தான் விசாரிக்க சொல்லிட்டோமே, அப்புறம் என்ன? சரிப்பா விசாரிக்கிறீங்களா? விசாரிப்போம். எவ்வளோ நாள் ஆகும்? 6 மாதம் ஆகும். 6 மாதமா? ஏன்பா 6 மாதம்? தீர விசாரிக்கணுங்க, பாருங்கள் எங்கள் ரூலே இருக்குது பாருங்கள். ஓஹோ அப்படின்ட்டு சரி நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆர்டர் நல்லா வச்சு செஞ்சுக்கிறாரு. ஆர்டர் ஃபுல்லாக படிக்கல, மேலோட்டமாக இவங்க போட்ட தகவல். நீங்கள் விசாரிங்க, நான் நினச்சேன்னா இந்த வழக்கையை வேறு ஒரு ஏஜென்சிக்கு மாற்றிடுவேன். அப்படின்னா நான் சிபிஐக்கு மாற்றிடுவேன். ஆனால் பாருங்கள், நீங்கள் விசாரிக்கிறேன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி அதான் சொல்லிக்கிறாங்க விசாரிச்சிட்ருக்குறோன்னு, அதனால் நான் மாற்றலை. ஆனால் விசாரிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப நீ அவ்வளோ லேட்லாம் எடுத்துக்க வேணாம், இதில் ஆதாரம் இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணுற, எஃப்ஐஆர் போடுற, போட்டுட்டு நீ பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்காத, அதை கொண்டு ரிப்போர்ட்டாக தாக்கல் பண்ணு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். அவருக்கு சிக்கல் தான். அப்போது இந்த வழக்கு மேலே அவர் மேலே எஃப்ஐஆர் போட்ட உடனே இடி ரைடுக்கு வந்துடுவோம். இது இல்லாமல் இதை பேஸ் பண்ணி மற்ற 2 வழக்குலையும் எஃப்ஐஆர் போட சொல்லுவாங்க. சேம் அதே தானே, அதே இதுதான். அதே மாதிரி வேறு வழக்குகள் மணல் முறைகேட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அவங்களையும் நீங்கள் ஏற்கனவே அவங்களும் இதே டைப்பில் தான் கேட்டிருக்காங்க, அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கும் இறங்கிடும். அதனால் இந்த மாதம் சிக்கல் மாதம் கேஎன் நேருக்கு கொஞ்சம் சிக்கல் தான். நீ அப்படியே பார்த்தீங்கல்ல, அப்படியே உட்காந்தாரு கூட அந்த இவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க, நம்ம இதுக்குன்னே இருப்பார் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட்டு, இப்போ ஜைனகாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட்டு, தோல் வியாதி நிபுணர், எலும்பு நிபுணர் மாதிரி இடி நிபுணர்னு ஒருத்தர் இருப்பார். ரெய்டு மற்றும் இடி, இவ்விடம் ரெய்டு மற்றும் ஈவிடி பற்றி சொல்லப்படும் அப்படின்னு அவர் உட்காந்துட்டு, நான் ஹிட்லரையை பார்த்த கட்சி இது, முசோலினியை பார்த்த கட்சி இது, ட்ரம்பை பார்த்த கட்சி,
என்ன பார்த்தீங்க ஃபோட்டோவில் தான் அப்படின்னு பார்த்த கட்சி. நாங்கள் வந்து எங்கள் தலைவர்கள் எப்படி தெரியுமா, அது சரிங்க, அந்த வழக்கு பற்றி சொல்லுங்கள். இந்த வழக்கு வந்து ஒரு பழி வாங்கும் நடவடிக்கை. ஏங்க ஆதாரம் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி, அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இதுவரையில் பிடித்ததில் எங்கேயாவது நிரூபித்திருக்கிறார்களா? நாங்கள் குற்றமற்றவர்கள் நிரூபிச்சிருக்கணும். எங்கே நிரூபிச்சிருக்கீங்க? எந்த அவனுக்கு தான் தெரியாத நம்மளால் போன்னு பற்றி விட்டு அப்பப்போ ஆர்எஸ் பாரதி பேட்டி போப்போ நேராக வந்து உட்காந்து மைக்கை போட்டு உட்காந்துருப்பான். நான் சொல்கிறேன் எல்லாம் கேட்டு கம்முன்னு மயக்க முடியும். அவன்கிட்ட போய்ட்டு இதுக்கு முன்னால் இதெல்லாம் நாங்கள் குற்றமற்ற நிரூபிச்சிருக்கோம், எங்கேப்பா நிரூபிச்சிருன்னு கேட்கணும்ல. கண்டிப்பாக எல்லா வழக்குலையுமே நீங்கள் வாய்தா இல்லை தடை ஏதோ ஒன்று சட்டத்துடைய சந்துப்பதில் பயன்படுத்தி உட்காந்துக்கிறீங்க. ஒவ்வொன்றும் ரிவோக் ஆகும்போது இப்போ கேகேஎஸ் சாருக்கும் தங்கம் தென்னரசுக்கும் விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. விசாரித்தா வழக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 3 மாதம் அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க. 3 வருஷம் 4 வருஷம்லாம் தண்டனை கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இவங்களுக்கு மேலே தலைக்கு மேலே உக்காந்துட்டே இருக்குது. அப்போ இவர் நாங்கள் வந்து அது பண்ணோம், சட்டப்படி சந்திப்போம். என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட்டு போவீங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன மாட்டுன்னு கேட்கும். அந்த மாதிரி விஷயம் விசாரிக்க தானே சொல்லிக்கிறாங்க, எஃப்ஐஆர் தானே போட சொல்லிக்கிறாங்க, ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வராதிங்க, ஓடுங்கன்றுவாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, எல்லாமே தேர்தல் காலம், ஆட்சியில் பவர்லேருந்து இறங்குற காலம். அடுத்து தொடருவாங்களான்னு தெரியாது. அப்போ இந்த வழக்கு வச்சு செய்வாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணும்? வச்சு செய்யும். நன்றி.